5ஆம் ஆண்டில் அபார படைப்புகள். ரமேஷ் ஜி இயக்கத்தில் வினோத் கிஷன், அம்மு அபிராமியின் நடிப்பில் உணர்வுபூர்வ கதைக்களத்தோடு உருவான அடவி, மில்கா எஸ் செல்வகுமார் இயக்கத்தில் நட்டி, மனிஷா, யோகி பாபுவின் நடிப்பில் காமெடி ஹாரர் திரைப்படமாய் மலர்ந்த சண்டிமுனி, ரத்னசிவா இயக்கத்தில் ஜீவா, ரியா நடிப்பில் ஆக்ஷன் திரைப்படமாய் உருவான சீரு 2020 இதே நாளில் வெளியாகி அனைவரையும் கவர்ந்தது. 5ஆம் ஆண்டில் பயணிக்கும் படக்குழுவினர் அனைவரையும் வாழ்த்தி மகிழ்கிறது ஜிகா மேக்ஸ் தொலைக்காட்சி. 6ஆம் ஆண்டில் தில்லுக்கு துட்டு 2 2016 வெற்றி பெற்ற தில்லுக்கு துட்டு வெற்றிக்கு பிறகு 2019ஆம் ஆண்டில் அதே கூட்டணியில் ராம்பாலாவின் அடுத்த படைப்பாய் 2ஆம் பாகம் இதே நாளில் வெளியானது. ஹாரர் காமெடி திரைப்படமாய் மலர்ந்து அனைவரையும் கவர்ந்து டிடி ரிட்டர்ன்ஸ் எனும் 3ஆம் பாகத்தின் துவக்கமாகவே அமைந்தது தில்லுக்கு துட்டு 2ஆம் பாகம். ஹாரர் நகைச்சுவை திரைக்கதையோடும் வசனங்களோடும் அனைவரையும் கவர்ந்து இன்று 6ஆம் ஆண்டில் படக்குழு வாழ்த்தி மகிழ்கிறது ஜிகா மேக்ஸ் தொலைக்காட்சி. 11ஆம் ஆண்டில் மக்கள் செல்வனின் படைப்பு மேஜிக் பாக்ஸ் பிலிம்ஸ் தயாரிப்பில் SU அருண்குமாரின் அறிமுக படைப்பாய் விஜய் சேதுபதி, ஐஸ்வர்யா ராஜேஷ் மற்றும் அற்புத கலைஞர்களின் நடிப்பில் சமூக மற்றும் நகைச்சுவை திரைப்படமாய் உருவான பண்ணையாரும் பத்மினியும் 2014 இதே நாளில் வெளியாகி மாறுபட்ட விமர்சனங்களை கடந்தது. அற்புத படைப்பிற்கென தமிழக அரசின் திரைப்பட விருது மற்றும் சர்வதேச திரைப்பட விழாக்கள் பங்களிப்போடு அனைவரையும் கவர்ந்து 11ஆம் ஆண்டில் படக்குழு இந்நாளை பகிர்ந்து படக்குழுவை வாழ்த்தி மகிழ்கிறது ஜிகா மேக்ஸ் தொலைக்காட்சி. தேதி சொல்லும் செய்தி.